பெரியவங்க வாக்கு என்னன்னா, எலும்பில்லாத நாக்கு எப்படி வேணுனாலும் பேசும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நாக்குக்கு எலும்பில்ல, ஆனால் பல இதயங்களை உடைக்கும் வலிமை அந்த நாக்குக்கு உண்டு இல்லைங்களா? நம்ம யார்கிட்ட எப்படி பேசணும்? பேசுறது ஒரு கலை. யாரையும் எப்படிப்பட்ட மனிதரையும் கலங்காமல், அவங்க மனசு கஷ்டப்படாமல், தனக்கு தேவையானதை இனிய சொற்களை பயன்படுத்தி கூட நம்ம காரியம் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? பேசும் கலையை நீங்கள் கற்றுக்கணுமா? அதுக்கு சாணக்கியர் சொன்ன 7 விதிகள் இருக்குது. இந்த 7 விதிகளை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா பேசும் திறமை கொண்ட சாணக்கியராக நீங்களும் மாற முடியும். அப்படி என்ன கலை அப்படின்றத இந்த கதையில் முழுமையாக பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பழமையான குருகுலம் இருக்குங்க. அந்த குருகுலத்தில் கவின் அப்படின்ற ஒரு இளைஞன் இருக்கான். அவன் ரொம்ப அமைதியான, எப்படின்னா சீடர்களிலே மிகவும் சிறந்த சீடன் அப்படின்னு பெயர் பெற்றவன். ரொம்ப அமைதியாக இருப்பான், யார்கிட்டையும் அதிகமாக பேசவே மாட்டான். ஆனால் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்கிட்ட தான் விரோதியானது தான் மிச்சம். அதனால் என்ன ஆகும்? அவனுக்கு நண்பர்களும் கிடையாது, எந்த வெற்றியும் கிடையாது. நம்மில் பலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்பாங்க. உண்மையை பேசுகிறது நல்லதான், ஆனால் எந்த இடத்துல உண்மையை எப்படி சொல்லணும் அப்படின்றது தான் இருக்கிறதே அந்த சாணக்கியத்தான். அந்த மாதிரி அந்த சாணக்கியர் ஒரு 7 விதியை கவினுக்கு சொல்லி கொடுக்குறாரு. அவர் பல கலைகளை கற்று தேர்ந்த ஒரு குரு. இவன் ரொம்ப அமைதியாக இருக்கான், எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லவனாக இருக்கான். ஆனால் அவங்க யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசினா காரியம் நடக்கும் அப்படின்றது தெரியாத ரொம்ப வெள்ளந்தியான ஒரு பையன். என்ன பண்ணுறாரு, இவனை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சாணக்கியர் என்ன பண்ணுறாரு, நான் ஒரு 7 விதியை சொல்லி கொடுக்குறேன், இதை நீ தினமும் பழகு, கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற குறைகள் தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொன்ன அந்த குரு, ஃபஸ்ட்டு இந்த விதியை நீ கற்றுக்கோ, அப்போ தான் உன்னோட அடுத்த விதிக்கு இது ஊண்டுகோலாக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மூடர்களிடம் அமைதி. ஆமாங்க, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, எல்லாமே தனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை சொல்ல வந்தாலும் எனக்கும் தெரியுமே, ஆமாப்பா நான் கூட பார்த்துருக்கேன், ஆமாம்மா நான் கூட கேட்டிருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க இல்லைங்களா? நம்ம எதை சொன்னாலும் அவங்க நம்ம என்ன சொல்ல வரோன்றதை முழுமையாக கேட்காம தனக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் யார் எதை சொல்கிறாங்களோ அதை உண்மைன்னு நம்பி அதை உண்மையாகவே அதை தன் வாழ்க்கையிலையும் வழிநடத்திட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட நபர்களிடம் என்ன பண்ணணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும். அவங்க எதை சொன்னாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது நம்ம வீணாக வாக்குவாதம் பண்ணுறதில்ல, சண்டை வருமே தவிர எப்பொழுதுமே அதுக்கான தீர்வு மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் என்ன பண்ணணும், மூடர்களிடம் அமைதியாக இருக்கிறது தான் முதல் விதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சொல்கிறாரு. 2வது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்டிதர்களிடம் பணிவு. பண்டிதர்கள்னால் யார்? நல்லா படித்து அறிவில் கை தேர்ந்தவர்கள் தான் பண்டிதர்கள் இல்லைங்களா? அந்த பண்டிதர்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நம்மக்கிட்டேயும் அறிவு இருக்குது, திறமை இருக்குது, இருந்தாலும் ஒரு அறிவுள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, ஒரு அறிவாளியாக இருந்தாலும் சரி, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தனக்கு தெரிஞ்சதை கூட அமைதி காத்து அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க எந்த வழியை பின்பற்றுறாங்க, அவங்க எப்படி அதை நம்மக்கிட்ட நேர்த்தியோடு சொல்கிறாங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுல தான் உண்மையான சாணக்கியத்தனம் இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், பண்டிதர்களிடம் பணிவாக இருக்கணும். தன்னோட அறிவை துறந்து என்ன விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல தான் நம்ம கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. 3வது விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆசை உள்ளவனிடம் ஈகை. இது ரொம்ப ஈஸிங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப ஏதோ ஒருத்தர் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு பொருள் மேலேயோ இல்லை ஏதோ விஷயத்தை மேலேயோ அவனுக்கு ரொம்ப ஈர்ப்பில் இருக்காங்க அப்படின்னா தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணுவானுங்க, சாணக்கியர்கள் தன்னோட விருப்பத்தை முதற்கொண்டு அதன் மூலமாக தன்னோட காரியத்தை சாதிப்பார்கள். இதுதான் ஆசை உள்ளவர்களிடம் ஈகை. நம்ம எல்லா விஷயங்களுமே இது ரொம்ப சாதாரணமாக தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இதை நம்ம அதை அறிவுபூர்வமாக அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் கையாளுறோம் அப்படின்றதுல தான் அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா. 4 விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. 3 விஷயங்கள் தெரிஞ்சு போச்சு. 4வது விஷயம், சமமானவிடம் நேர்மை. தன்னை மாதிரி நேர்மையாகவும் தனக்கு சமமாக தன்னை போலேயே இருக்கிற ஒருத்தன்கிட்ட எப்போவுமே பொய்யோ இல்லை அவனை ஏமாற்றவோ கூடாது. அதுதான் உண்மையான சாணக்கியத்தனம். தன்னை போல ஒருத்தரை ஏமாத்துறாங்க அப்படின்னா அவனை மட்டும் ஏமாத்தலை, தன்னையும் ஏமாத்திக்கிறான் அப்படின்றது தான் அந்த இடத்துல பொருள். 5வது விஷயம், கோபக்காரன்களிடம் சாந்தம். ரொம்ப கோவப்படுவாங்க சில பேரெல்லாம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கூட யோசிக்காமல் எல்லாத்துக்குமே சண்டை போடுவாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. அவங்கக்கிட்ட போய் நீயும் இல்லை நீ பண்ணுறது தப்பு தான், இல்லை நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இல்லை நீ செஞ்சது தான் தப்பு அப்படின்னு நீங்கள் அந்த கோவக்காரர்கிட்ட இப்படி பேசினா என்ன ஆகும், இன்னும் சண்டை தான் வருமே தவிர அந்த இடத்துல சமாதானம் வரவே வராது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகணும், கோவப்படுறவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம், கவலைப்படாதீங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், நம்ம இதை கண்டிப்பாக நம்மளால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நேர்மறையான வார்த்தைகள் நீங்கள் பேசுனீங்கன்னா அப்படின்னா உங்களோட வார்த்தைக்கு அங்கே மதிப்பு உண்டு. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும், கோவக்காரங்கிட்ட நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சாக்கடையில் விழுந்த சொற்கள் போல தான் மாறும். முத்தான வார்த்தை கூட சாக்கடையில் கலந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுவும் சேர்ந்து நாரதான் செய்யும். அதனால் என்ன பண்ணணும், எந்த இடத்துல எப்படி வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் விஷயமே இருக்குது இல்லைங்களா. 6வது விஷயம், பெண்களிடம் கண்ணியம். ஆமாங்க, நிறைய பேர் யார் எடுத்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தன்னை விட பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டேயும் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, பெண்களுக்குரிய மரியாதை கொடுக்காம அவங்கள எப்படி வேணாலும் திட்டலாம், பொது இடங்களில் எப்படி வேணாலும் பேசலாம் அப்படின்ற கலாச்சாரம் என்ற பேரில் நம்ம மூழ்கி போய் தான் இருக்கும். யாருக்கு எங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல தான் அவங்களோட கண்ணியமே இருக்குது. பெண்கள்கிட்ட எப்போவுமே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பெண்களுக்குரிய மரியாதையை கொடுத்து பழகணும் அப்படின்றது தான் இந்த சாணக்கியத்தனத்தோட 6வது விஷயம். சரிங்களா. 7வது விஷயம் என்னன்னா, தேவை அறிந்து பேசு. சில பேர் பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது, பக்கத்தில் உட்காந்துட்டான் போச்சு, நடந்த கதை, நடக்கிற கதை, நடக்க போகிற கதை எல்லாத்தையுமே ஒன்று விடாமல் ஆப்போசிட்டில் இருக்கிறவன் கேட்குறானா கேட்கலையா, இல்லை உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு கவலை கிடையாது. நான் பேசணும், அது கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி அப்படின்னு பல ஆட்கள் இன்னும் இருக்க தான் செய்கிறாங்க. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் சக்தி உண்டு இல்லைங்களா. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்புண்டு. அப்படி நம்ம வார்த்தையை மதிப்புள்ள வார்த்தையாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணணும், தேவையான இடத்துல மட்டும்தான் பேசணும். தேவையில்லாத இடத்துல பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே காற்றில் கலந்தது போல் சுவாசிக்கலாமே தவிர அது யாருக்குமே பயன்படாமல் போயிடும். கார்பன் டை ஆக்சைடு எப்படி நம்மளுக்கு தேவையில்லை தான், ஆனால் மரங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இருந்தாலும் மனிதனுக்கு அது தேவையில்லாத ஒரு காற்று தானே. அந்த மாதிரி வார்த்தைகளை எங்கே பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றத யோசித்து பேசுங்க. இந்த மாதிரி 7 சாணக்கிய விதிகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும்
உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு உண்டு அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நாக்குக்கு எல்லாம் பயின்று வெளியே வந்த கவின் என்ன பண்ணனா, ஒரு முறை ஒரு பிரச்சனை அந்த இடத்துல அரசர் ரொம்ப கோபமாக இருக்கார். அப்போது இந்த 7 சாணக்கிய விதிகளையும் பயன்படுத்துகிற கவின் என்ன பண்ணுறான், அந்த அரசரின் கோபத்தை புரிஞ்சு அவரோட அருமை பெருமைகளும் மக்கள் எந்த அளவுக்கு அவரோட ஆட்சியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்றதையும் புகழ்ந்து பேசினதில் அரசர் என்ன பண்ணுறாரு, மனம் குளிர்ந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய கைதியாக நிறுத்தப்பட்ட அந்த கவினை விடுதலை செய்கிறது மட்டும் கிடையாது, அதே அரசவையில் அமைச்சராகவும் பதவி உயர்வு கொடுத்து அந்த இடத்துல பெரும் மதிப்போட அந்த கவின் திகழ்கிறான். இந்த மாதிரி தாங்க நம்ம எந்த இடத்துல எப்படி பேசினா, அதுவும் உயிர் போகிற நிலமையில் கூட அவர் சரியான நேரத்தில் எப்படி பேசணுன்றத தெளிவாக புரிஞ்சு தன்னோட தூக்கு தண்டனையை கூட தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்ட கவின் போல் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையானதை எப்படி எந்த நேரத்தில் எப்படி பேசி உங்கள் காரியத்தை சாதிக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயம் போல் உங்களோட வாழ்க்கையிலும் பல முன்னேற்றங்கள், உங்கள் வார்த்தைகளை உங்களுடைய ஆயுதமாக மாற்றி உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.